வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி 6th எபிசோட் ஆஃப் மீல் மேட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பன்னீர் ஸ்டேக் காம்போ தான். இதில் ஹர்ப் ரைஸ், மேஷ்ட் பொட்டேட்டோ, அப்புறம் ஒரு ஸ்டேக்கோடு வரும். எப்போவுமே ரைஸ் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப அழுத்து போயிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மேஷ்ட் பொட்டேட்டோஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதையும் 4 பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம பொட்டேட்டோஸை சேர்த்துட்டு இதோடைய 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடியானதுக்கப்புறமா இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயினரில் வச்சு மேஷ் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். கீழே இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக இது ஸ்மூத்தாக ரெடி ஆகிடும். அடியில் இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டை அப்படியே கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பொட்டேட்டோஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஆல்ரெடி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதில் இந்த ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே சில்கி ஸ்மூத்தாக ஆகிடும். வெறுமனை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ யம்மியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ண அந்த பேனோட ஒட்டாமல் வரும். ஒரே ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். நம்மளோட மேஷ்ட் பொட்டேட்டோஸ் நல்லா சில்கி ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஹர்ப் ரைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரைஸ் வடிச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 75% வெந்திருந்தால் போதும். இது ரொம்ப ஃபுல்லாக வேகணுன்ட்டு இல்லை, நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு பண்ணுற மாதிரி தான். கொஞ்சம் 75% இருந்தாலே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஒன்று ரைஸை பாயில் பண்ணி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட இந்த ரெசிபி நீங்கள் பண்ணலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட 10 பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள்,
1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதிலேயே நம்ம வேக வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்கும் போது மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது அந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வரும். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதில் ரைஸ் சேர்க்கும் போதும் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பார்க்கணும். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அது ரொம்பவே காரமாக இருக்கும். இது ரெண்டுமே நம்ம நோட் பண்ணி இந்த ரைஸ் நம்ம பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட ஹர்ப் ரைஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்டேக் பண்ணுறதுக்கு நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடலை மாவு சேர்க்கும் போது கோட்டிங் நல்லா வரும், அதுக்காக தான் சேர்க்குறோம். நம்மளுக்கு அந்த மேரினேஷனோட மசாலாவும் கொஞ்சம் கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும். இருக்கட்டும். அடுத்து ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ பன்னீர் கொஞ்சம் தின்னாக இருக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதில் பாதியாக கட் பண்ணிக்கலாம். முழு பன்னீராக யூஸ் பண்ணிங்கன்னா நடுவில் எந்த ஒரு மசாலாவுமே இருக்காது, அது ரொம்ப பிளாண்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக கீரியும் விட்டுக்கலாம், ஸோ மசாலா நல்லா உள்ளே போகும். இப்போ இந்த பன்னீரில் நம்ம மசாலாலாம் தடவிடலாம். 2 சைடும் நல்லா படுற மாதிரி தடவிக்கோங்க. சைட்ஸ்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி 2 பீஸ்லேயும் நான் பண்ணிட்டேன். இதை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீஸஸை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மசாலா மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே அப்ளை பண்ணி நல்லா குக் பண்ணலாம். நான்ஸ்டிக் தவாவாக இருந்துச்சுன்னா ஒட்டாமல் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் வச்சுருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது ரெடியாக இருக்குது. இதே மாதிரி 2 பன்னீரையும் குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு கறி துண்டை நல்லா ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்மோக்லேயே நம்ம கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஸோ நல்லா தந்தூரியில் பண்ண மாதிரி ஒரு ஸ்மோக்கினஸ் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டேக் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பிளேட் பண்ணிட வேண்டிதான். இது 3தோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா ரெசிபீஸோட டேஸ்ட்டுமே அதோட காம்போவில் தான் இருக்குது. ஸோ அதை எதோட பேர் பண்ணி சாப்பிட்றோமோ அதில் அந்த டேஸ்ட் வந்து எலிவேட் பண்ணி கொடுக்கும். அப்படி ஒரு சூப்பரான காம்போ தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த காம்போவை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.